இப்போ இருக்கிற காலத்தில் எல்லார் கையிலையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. அந்த ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக நமக்கு பல நன்மைகள் இருந்தாலும் பல தீமைகளும் இருக்குதான். அந்த தீமைகளில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அடிக்ஷன். சில பேர் சோஷியல் மீடியாவில் ரொம்ப அடிக்ஷனாக இருப்பாங்க. இந்த காணொலியில் நீங்கள் உண்மையாலுமே சோஷியல் மீடியாவில் அடிக்ஷன் ஆகிட்டீங்களா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இது உங்கள் சர்வைமென் சேனல். இந்த காணொலியில் நான் மொத்தம் 7 சைன் ஆஃப் அடிக்ஷன் சொல்ல போகிறேன். அதில் நீங்கள் 2-3 ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்களும் ஒரு சோஷியல் மீடியா அடிக்ஷன் ஆனவர் தான் அப்படின்னு சுலபமாகவே கண்டுபிடிச்சிடலாம். முதல் சைன் ஆஃப் அடிக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் திங்கிங் அபவுட் சோஷியல் மீடியா. அதாவது எப்போ பார்த்தாலுமே சோஷியல் மீடியாவை பற்றியே நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் இருக்கார் அப்படின்னா அவர் கிளாஸ் ரூமில் உட்காந்து டீச்சர்ஸ் நடத்தும் போது அதை சரியாக கூட கவனிக்காமல் சோஷியல் மீடியா நினப்பாவே இருப்பார். நமக்கு பிடிச்ச யூடியூப் சேனல்லேருந்து யாரோ வீடியோ போட்டிருக்காங்களா, இல்லை இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டிருக்காங்களா, ரீல்ஸ் போட்டிருக்காங்களா, மற்றவங்க நம்மளோட போஸ்ட்டை லைக் பண்ணியிருக்காங்களா, ஷேர் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு அதை பற்றியே திங்க் பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரி எப்போ பார்த்தாலுமே சோஷியல் மீடியாவை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க சோஷியல் மீடியாவில் அடிக்ஷன் ஆனவங்க தான். அடுத்தது 2வது சைன் ஆஃப் அடிக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் கண்ட்ரோல். அதாவது ஒருத்தர் இனிமேல் நான் சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுறதை குறைச்சிக்கிறேன், இல்லை அவாய்ட் பண்ணுற முயற்சி செய்கிறேன் அப்படின்னு முயற்சி செய்வார். அவர் என்ன தான் முயற்சி செஞ்சாலும் ஒரு கட்டத்தில் அந்த முயற்சியை கைவிட்டுட்டு மறுபடியும் சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரிலாம் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்களும் சோஷியல் மீடியாவில் அடிக்ஷன் ஆனவங்க தான். அடுத்தது 3வது சைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வித்ட்ராவல். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்லாம் இருப்பாங்க, ஒரு நாள் சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படின்னா அதை பற்றியே புலம்பிகிட்டு இருப்பாங்க. நேற்று நம்ம சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணாமல் இருந்துட்டோமே, கொஞ்சம் நேரமாச்சும் யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு அதை பற்றி திங்க் பண்ணுவாங்க. அதுவும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நாள் சோஷியல் மீடியா அவங்க யூஸ் பண்ண முடியாமல் போச்சுன்னா சில பேருக்கு எரிச்சல் வரும், அதாவது கோபம் அதிகமாக வரும், இல்லைன்னா வருத்தம் வரும். ஏன்னா அந்த நாள் என்னால் சோஷியல் மீடியா யூஸ் பண்ண முடியலையே அப்படிங்கிற கவலை வரும். இந்த மாதிரி கவலைகள் கோபங்கள் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் சோஷியல் மீடியாவில் அடிக்ஷன் ஆனவங்க தான். அடுத்தது 4வது சைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெண்டிங் மோர் டைம் இன் சோஷியல் மீடியா. அதிகமாக சோஷியல் மீடியாவில் செலவிடுவாங்க. இப்போ ஒரு ஃப்ரீ டைமாக இருக்காங்க அப்படின்னா சோஷியல் மீடியாவை அரை மணி நேரம் இல்லைன்னா 1 மணி நேரம் பார்க்கலாம். ஆனால் லிமிட்டை தாண்டி அதிகமாக பார்ப்பாங்க. ஒரே இடத்துல உக்காந்துக்கிட்டு 4 மணி நேரம் வரைக்கும் ஃபோன் பார்க்குறவங்க இருக்காங்க. சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் வார்னிங் கொடுக்குற அளவுக்கே இன்ஸ்டாகிராமை யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் யாரும் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இது சோஷியல் மீடியா அடிக்ஷன் தான். அதுவும் சில பேர்லாம் ஃபோனில் அவங்க பிடிச்ச கேம் விளையாடும்போது விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கண்ட்ரோலே இல்லாமல் விளையாண்டுட்ருப்பாங்க. என்னடா இது இவ்வளோ நேரம் ஆகுதே, ஃபோனில் நம்ம அதிகமாக விளையாடுறோமே அப்படின்லாம் நினைக்காம சில பேர் விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க. ஃபோன் சுவிட்ச் ஆஃபே ஆனாலும் சார்ஜ் போட்டுக்கிட்டே விளையாண்டுட்ருப்பாங்க. இந்த மாதிரிலாம் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது சோஷியல் மீடியா அடிக்ஷன் தான். கண்டிப்பாக நீங்கள் இதிலேருந்து வெளியே வந்தே ஆகணும். அடுத்தது 5வது சைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா லையிங். அதாவது நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்க அப்பா இல்லைன்னா அம்மா 2 பேரில் யாரோ வெளியில் கூப்பிட்டாங்க அப்படின்னா இல்லை எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை சொல்லி வீட்லேயே உக்காந்துப்போம். சரி, அப்படி என்ன தான் வேலை இருக்குதுன்னு பார்த்தா சோஷியல் மீடியாவை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சில பேர் அந்த சோஷியல் மீடியாவை பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா அவங்க லைஃப் க்ரோத்துக்காக அவங்க சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு சில பேர் தான் நேரத்தை வீணடிக்கிறதுக்காகவே சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் யாரோ இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க சோஷியல் மீடியாவில் அடிக்ஷன் ஆனவங்க தான். அடுத்தது 6வது சைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹார்ம்ஃபுல் யூஸ். அதாவது நமக்கு முக்கியமான விஷயங்களை கூட கவனிக்காமல் அது ஆபத்து வர அளவுக்கு நம்ம சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுவோம். ஆபத்து வர அளவுக்கு அப்படின்னு நான் எதை சொல்கிறேன்னா, இப்போ உதாரணத்துக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்கும். நாளைக்கு எக்ஸாமுக்கு இன்றைக்கி படிக்கணுமே அப்படின்னு சில பேர் படிப்பாங்க. சில பேர் ஃபோனை பார்த்துட்டு சாயந்தரம் பொறுமையாக படிச்சுக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்து சாயங்காலமும் படிப்பாங்க. அப்போது அது வரைக்கும் காலையில் வரைக்கும் சாயந்தரம் வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவை தான் அவங்க அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவும் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காகவோ இல்லை ஒரு எஜுகேஷனுக்காகவோ யூஸ் பண்ணியிருந்தால் கூட பரவாயில்ல, என்டர்டெயின்மெண்ட்டுக்காகவே அதிக நேரத்தை செலவழிப்பாங்க. இதெல்லாம் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அவருக்கு ஒரு பெரிய வருத்தம் ஒன்று ஏற்படும். நாம் இவ்வளோ நேரங்களை வீணடிச்சிருக்கோமே அப்படின்னு ஃப்யூச்சரில் தான் அவர் வருத்தப்படுவார். இப்போ வேணால் சந்தோஷமாக இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக இதெல்லாம் ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஒரு வருத்தத்தை கொடுக்கும். அடுத்தது கடைசி 7வது சைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவாய்டன்ஸ். சில பேர் ஏதோ ஒரு இடத்துல மன உளைச்சலாக இருப்பாங்க, இல்லை கவலையில் இருப்பாங்க, இல்லை கோபத்தில் இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க திடீர்னு சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னு கேட்டால் இல்லை கொஞ்சம் நேரம் சோஷியல் மீடியாவை பார்த்தா மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு ரிலாக்ஸ் தரக்கூடியது இந்த சோஷியல் மீடியா மட்டும்தான் அப்படின்னு சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப தவறு. எனக்கு அப்படி மன உளைச்சலாக இருக்குது,
எனக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும், நான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் புத்தகங்கள் படிக்கலாம். உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா குழந்தைங்க கூட விளையாடுங்க. இல்லைன்னா வெளியில் கொஞ்சம் நேரம் சுற்றுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்க கூட போயெல்லாம் பேசுங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஹாப்பினஸை கொடுக்கும் தான். சோஷியல் மீடியா தான் ஹாப்பினஸ் கொடுக்கும்னு இல்லை. சோஷியல் மீடியாவும் தாண்டி நிறைய ஹாப்பினஸ் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக அதெல்லாம் தேடி அந்த ஹாப்பினஸை நீங்கள் எடுத்துக்கணும். இந்த காணொலியில் நான் மொத்தம் 7 சைன் ஆஃப் அடிக்ஷன் சொல்லியிருப்பேன். நான் சொன்ன இந்த 7 விஷயத்தில் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை மாற்றிக்கோங்க. சோஷியல் மீடியாங்கிறது நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது, நிறைய கெட்ட விஷயங்களும் இருக்குது. நீங்கள் எஜுகேஷன், இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட இல்லைன்னா உங்கள் பிஸ்னஸ்க்காக நீங்கள் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறீங்கன்னா ரொம்ப நல்லது. இல்லை நான் என்டர்டெயின்மெண்ட்காக தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா யூஸ் பண்ணுங்க, நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் அதுக்குன்னு ஒரு டைம் லிமிட் ஒன்று வச்சுக்கோங்க. இப்போ 1 மணி நேரம் அப்படின்னா அந்த 1 மணி நேரம் மட்டும் என்டர்டெயின்மெண்ட்காக சோஷியல் மீடியாவில் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் வேலைகளை பார்க்க ஆரம்பிங்க. எனக்கு எந்த வேலையும் இல்லை அதனால் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா யூஸ் பண்ணுறது தான் பண்ணுறீங்க. உங்கள் பிஸ்னஸ்க்காக இல்லைன்னா உங்கள் லைஃப் க்ரோத்துக்காக யூஸ் பண்ணுங்கள். அது மூலமாக ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஒரு நல்ல க்ரோத் கொடுக்கலாம். இந்த சோஷியல் மீடியா நமக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் கொடுக்குது, என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் கொடுக்குது அப்படின்னு அதுக்கு நான் தனியாக வீடியோ பண்ணியிருக்கேன். பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் மோட்டிவேஷன்னா என்ன, நம்மளோட லேசினஸை எப்படி அவாய்ட் பண்ணுறது, கோடீஸ்வரர்களோட 3 பழக்க வழக்கங்கள் என்ன அப்படின்னு நான் தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக எல்லா வீடியோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். மீண்டும் மற்றொரு காணொளி சந்திப்போம். இது உங்கள் சர்வேமேன் சேனல். நன்றி, வணக்கம்.